அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் செய்து முடிக்கும் திறன், செய்து முடிப்ப ஒரு வேலையை நம்ம தொடங்கி அதை செய்து முடிக்கணும். அதில் பல பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அது நம்முடைய ஆளுமையை உயர்த்துகிறது. 2, அது நம் ஆன்மீகத்தை உயர்த்துகிறது. 3, இன்று செய்து முடிப்பது கடவுளின் திருவுளம், அது ஒரு ஆன்மீக மதிப்பீடு என்று இயேசு சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. நாம் எவ்வளோ வேலைகளை செய்கிறோம். சில வேலைகளை தொடங்கி அதை முடித்து விடுகிறோம். சில வேலைகளை தொடங்குகிறோம், பாதியிலே விட்டுறோம், முடியவில்லை. ஆனால் ஒரு செயலை தொடங்கி செய்து முடிப்பது என்பது கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்னும் செய்தியை இயேசு சொல்கிறார். யோவான் நற்செய்தி 5:36, யோவான் 5:36 நாம் வாசிக்கின்றோம். யோவான் பகிர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. ஆகவே கடவுள் எனக்கு சில வேலைகளை தந்திருக்கிறார், நான் செய்து முடிக்கணும். இதான் கடவுளுடைய விருப்பம். அதை செய்து முடிக்கும்போது நான் கடவுளிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு சான்று என்று சொல்லுகிறார். ரொம்ப வியப்பான ஒரு செய்தி. ஆகவே நம்முடைய வேலைகளை நாம் எளிதாக இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வேலையும், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேலையும் நாம் நன்றாக, நேர்த்தியாக, நிறைவாக செய்து முடிக்கின்ற பொழுது நாம் கடவுளையே பெருமைப்படுத்துகின்றோம், கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகின்றோம், நம்முடைய ஆளுமையை உயர்த்துகின்றோம், நம்முடைய ஆன்மீகத்தை உயர்த்துகின்றோம். எனவே நான் செய்து முடிக்குமாறு கடவுள் என் தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று என்று சொல்கிறார். ஆகவே யாரெல்லாம் கடவுள் தந்த வேலைகளை செய்து முடிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு சான்று பகிர்கிறார்கள். அவருடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக அமைகிறது என்று செய்து முடிப்பது என்னும் பண்பை பற்றி இயேசு இவ்வளவு உயர்வாக பேசுகிறார். அதை நாம் சற்று ஆய்வு செய்தால் நமக்கு வியப்பாக இருக்குது. ஒரு வேலையை செய்து முடிக்கணும், நம்ம இயல்பாக சொல்லுகிறோம். ஒரு வேலையை தொடங்கினா அதை செய்து முடிக்கிறோம் என்று நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம், அதை கடந்து விடுகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது அப்படியல்ல. நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயலும் கடவுள் முன்பாக சாட்சியாக அமைகின்றன. நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயலும் உங்களுடைய ஆளுமையை உயர்த்துகின்றன. நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயலும் கடவுளை மாட்சிப்படுத்துகின்றன. நீங்கள் செய்து முடிக்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றன என்று சொல்லி இந்த செய்து முடிக்கும் பண்பை இயேசு இவ்வளவு தாராளமாக பாராட்டி பேசுகிறார். அது இயேசுடைய ஆளுமையை உயர்த்துகிறது. அது இயேசுவின் தலைமை பண்பை நமக்கு மெய்சிலுத்த வைக்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.